வணக்கம். செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 25ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், தேய்பிறை ஏகாதசி. யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் மிதுனத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைக்கு திருவோண விரதம், ஏகாதசி விரதம், ரெண்டுமே பெருமாள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாட்கள். மாதம் திருவோணத்திலே விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு திருமாலின் திருவருளை பெறுகின்ற அற்புதமான ஒரு நாள். மாதம் இருக்க வேண்டிய திருவோண விரதம் இன்றைய தினம். அதேபோல் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இரண்டும் சேர்ந்து வந்துள்ளது, ஏகாதசி விரதம், திருவோண விரதம். பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வலம் வந்து ஸ்ரீமன் நாராயணா என்னும் திருநாமத்தை உச்சரித்து அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய தினம் மாலை நேரத்திலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே மாலையிலேயே போய் இன்று சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் யோகங்கள் அதிகமாக நடைபெறும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு அந்த 10 குடைவனாலும் பார்க்கப்படுகிறது, குருவாலும் பார்க்கப்படுகிறது. எனவே இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு செயலை துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா சந்திரன் 10-11 இருக்கா பார்ப்பாங்க. 10-11 சந்திரன் இருந்தால் அந்த நேரத்திலே துவங்குகின்ற விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். தாராபலம் சந்திரபலம் ததேவா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த தாராபலம் சந்திரபலங்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 அல்லது 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே நீங்கள் துவங்குகின்ற பணிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பது காலங்காலமாக ஜோதிடத்திலே இருந்து வருகின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. இன்றைய தினம் அத்தகைய நிலையிலே சந்திரன் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்திலே சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொதுவாகவே 12ல் சுக்கிரன் இருந்தால் யோகம். இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. உங்களது தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்கள் காட்டில் மழை பெய்யுது, நீங்கள் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி இருக்கும் உங்கள் தொழில். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்துவிடும். உங்களுடைய தொழிலில் ஏதாவது சில முட்டுக்கட்டைகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது காணாமல் போயிடும். பொருளாதார விஷயங்களில் ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிக மிக அழகான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. உங்களது வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்து வரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். மிகச் சிறப்பான நன்மைகள் பல விதத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படும், சாதாரண வளர்ச்சி இல்லை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, உற்சாகமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு
சந்திராஷ்டம நாள், எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்று திருவோணம் ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் நல்லது, அல்லது கேட்கலாம், ஒலிக்கச் செய்து வீட்டிலே அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காதார கேட்டு மனதார பெருமாளை தியானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய யோகமான நாள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி 7 உட்கொண்டு குரு பார்வை பெறுகிறது. மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். திருமண வயதில் உள்ள கடக ராசியினர் அனைவருக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். இன்று மாலை நேரத்திலே அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து அவனுடைய திருநாமங்களை கேசவா மாதவா கோவிந்தா என்று சொல்லி அவனுடைய திருநாமங்களை எல்லாம் உறக்கச் சொல்லி அவனை வழிபடுங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது. 12 கூடவன் 6ஆம் இடம் வந்திருக்கிறான். அதுவே யோகம். அதிலும் தேய்பிறை சந்திரன் அதை காட்டிலும் யோகம். குருவால் பார்க்கப்படுகிறது. மிக மிக பெரிய யோகம். ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் 2 சுபகிரகங்களுடன் இணைந்து ஒரு சுபகிரகத்தால் பார்க்கப்படுகின்ற யோகம் இருக்கிறது. அது மிகச்சிறப்பான யோகம். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் தொழிலிலே மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். வருமானம் அதிகமாக இருக்கும். தொழில் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்று தன் சொந்த வீடான கடகத்தை உங்களது லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். 2-9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதாலும் மிக மிக அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் கடன் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தால் இனிமேல் நீங்கள் எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கடன் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வந்துட போகுது. எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 7ஆம் இடத்தில் இணைந்துள்ள ராசி அதிபதி சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ சக்சஸ். அதனால் இது ஒரு நல்ல நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. குரு பார்வை பெற்று இருக்கிறது. புதன் குரு பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானமான தனது சொந்த வீட்டை கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக முக்கியமான நாள். மறக்க முடியாத நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாளில் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கும் இடத்திலே உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குவார்கள். மிக உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இன்றைய தினம் உருவாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் 5ஆம் இடமான பதவி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் உயர் பதவிகள் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்திலே 5 குடைய குருவால் அவை பார்க்கப்படுகின்றன. 5ஆம் இடத்தில் இணைந்துள்ள 3 கிரகங்களிலே ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது. ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம். பல வருடங்களாக வரவேண்டிய பணம் இப்போ வந்து சேரும். ரொம்ப நாளாக டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் இப்போ கைக்கு வரும்.
அதே போல அசையா சொத்துக்களை விற்பனை செய்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து விற்று போகாமல் இருந்த இடம் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல விலைக்கு திடீர்னு விற்றுப்படும். சடான்னு பேமெண்ட் வந்துடும். எதிர்பாராத விதமாக திடீர் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நியாயமான வழியிலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் இருந்ததெல்லாம் இப்போ சேர்ந்து வந்துடும். மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கும் குரு புதனோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 3ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிகுந்த உற்சாகத்துடன் இன்றைய தினம் காணப்படுவீர்கள். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. வீட்டில் ஒரே கலகலகலகலன்னு சிரிப்பு சத்தமாக கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு உற்சாகமான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், தொழில் ஆகியவற்றிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவியர் தேர்வு எழுதினால் இன்றைய தினம் அதிலே நிச்சய வெற்றி. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முன்னேற்றம், வியாபாரத்திலே முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி போன்ற அனைத்தும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பனை செய்வது அல்லது பூமி சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி காண்பது போன்ற அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற அரிய செயல்களை எல்லாம் எளிதாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மை நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி குரு 10ஆம் இடத்திலே புதனோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. யூ ஹவ் நாட் ஈவன் இமேஜின்ட். அவ்வளோ பெரிய ஒரு இது நமக்கு கிடைக்குமான்னு. மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எந்தவித தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயர்வீர்கள். தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சீராகும். குடும்ப உறவுகளுக்கிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முழுமையாக சரியாகிவிடும். ஆறுக்குடையவன் உச்சம் பெற்றிருந்தாலும் குரு பார்வை பெறுகிறது என்பதால் உறவுகள் சுமூகமாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற பெரிய அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணுவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் வாழ்க்கையிலே கிடைக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். எந்த அளவிற்கு நன்மை நடைபெறும் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அளவிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசா புக்திகள் நடைபெற்று கொண்டிருக்குமேயானால் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான நாள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்சம் விருத்தி அடைகின்ற அற்புதமான ஒரு நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் சாதனை செய்வீர்கள். உங்களது தொழிலிலே நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலை மிக மிக அற்புதமாக இருக்கும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் அமைதியான, ஒற்றுமையான, சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்காக மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அத்தகைய நல்ல வேலை இப்பொழுது கிடைக்கும். படித்து முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியே வரப்போகிறவர்களுக்கெல்லாம் கல்லூரியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே பணி நியமன ஆணை கல்லூரிக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிடுவார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஏராளமான நன்மைகள் நடைபெறும். எல்லா விதத்திலும் நன்மை. பொருளாதாரம், ஆரோக்கியம், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், சமூக அந்தஸ்து, உறவுகள் போன்ற அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெற்று நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். மனதிலே ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது நீண்ட நாளைய விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். எப்படியாவது இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதிலே நினைத்து கொண்டிருந்தால் அவை அனைத்தையும் இப்பொழுது சாதித்து விடுவீர்கள். சகோதரிகள் உறவு மிக சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களின் ஆதரவுடன் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் நீங்கள் மிக சுலபமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, வழக்கு இல்லை, எல்லாத்தையும் இல்லைன்னு ஆக்கிடும். அப்போ எல்லாமே ப்ளஸ். மைனஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளஸ் தான். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறும். எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். பொருளாதார நிலையிலே அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, தன் சொந்த வீட்டை, கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி, 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது புதனோடு. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன், குரு பார்வை பெறுகின்ற சந்திரன், சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி. மிக அற்புதமாக கிரகங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே அமைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நடக்கும். என்ன ட்ரை பண்ணாலும் இப்போ நடக்கும், எல்லாமே வெற்றி பெறும். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு, அவர்களின் மகிழ்ச்சியான ஊக்குவித்தல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் எதுவாக இருந்தாலும், அது வியாபாரமோ அல்லது உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதற்கு அதிபதியான சந்திரன் இன்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பதவிஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களது முயற்சியிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெற்றிகள் ரொம்ப சுலபமாக கிடைக்காது, கொஞ்சம் பாடுபட்டு தான் வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகளை எல்லாம் விடாமுயற்சியாக செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அனாவசிய செலவுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.